வணக்கம். வாங்க இப்போ நம்ம சென்னா மசால் கொண்டக்கடலை குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் தாளித்து விட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டுருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கொண்டக்கடலையை நான் ஓவர் நைட் ஊற வச்சு குக்கரில் வச்சு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான மசால் தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் சென்னா மசால், சிக்கன் மசால், மல்லித்தூள், மிளகாத்தூள், இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்னென்ன மசாலா கொஞ்சம் இருக்கோ அதை போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு வதங்கிடும். உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக போட்டுக்கலாம், அப்புறமா உப்பு தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலையை இதோட ஊற்றிக்கலாம். தண்ணியோடு தான் வச்சுருக்கேன், தண்ணியோடு ஊற்றுங்க, இல்லைனா இதுக்குள்ளே சத்துக்கள் இருக்காது. இதோட ஊற்றிடுங்க. இப்போ நான் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன், இந்த மசாலையும் இதோட ஊற்றிக்கோங்க. இப்போ குக்கரை கழுவியும் நம்ம மிக்சியை கழுவியும் அதோட ஊற்றிக்கலாம். அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே, ஊற்றிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நான் இப்போ புளி கரைச்சி கொஞ்சமாக இங்கே பாருங்கள், சும்மா ஒரு கொட்டை புளி எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் புளிப்பு சுவை வேணும், அதனால் நான் புளி ஊற்றுவேன். சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இதை உங்களுக்கு புளிப்பு சுவை வேணாம்னா தக்காளி போதுன்னா நீங்கள் ஊற்ற வேணாம். எங்கள் வீட்டில் நாங்கள் கொஞ்சம் புளிப்பு சேர்த்து சாப்பிடுவோம், சாதத்துக்கும் சாப்பிடுவோம், அதனால நாங்கள் ஊற்றுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ புளி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கிட்டு நீங்கள் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். இப்போ கொதிக்க விட்டோம், பார்த்துக்கலாம். மூடி வச்சுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்துருச்சு. பச்சை வாசனையும் நல்லா போயிருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.